இசைத்துறைக்கு நீங்க வர காரணம் என்ன? இசைத்துறைக்கு வர காரணம்னு சொல்கிறத விட எங்கள் என் ஃபேமிலியில் எங்கள் அம்மா வந்து ஒரு ப்ளேபேக் சிங்கர். அதனால் அவங்க தான் அவங்க பாடுறத பார்த்து என்ன சொல்கிறது, நானும் ஒரு இசைக்கலைஞனாக வரணும்னு ஆசைப்பட்டேன். 9 வயசில் இசையை கற்றுக்க ஆரம்பித்து அம்மா கூடவே பாட்டு பாட போகும்போது நானும் எனக்கு அந்த இசை எப்படி வாசிக்கிறாங்க கொள்கிறாங்கன்னு கற்றுக்கிட்டு 16 வயசில் ஸ்டேஜ் பிளேக்கு வந்தேன். இப்படி தான் அம்மா தான் பேஸ். அம்மாவால் தான் நம்ம இசைத்துறைக்கு வந்தது. நீங்க யார்கிட்ட இசை கத்துக்கிட்டீங்க? உங்க குருநாதர் யாரு? என்னோட குருநாதர் நிறைய பேர் இருக்காங்க. என் அம்மா வந்து 99 1999 இருக்கும், 16 வயசு இருக்கும். சங்கர் கணேஷ் சார்கிட்ட அவங்க ஆர்கெஸ்ட்ராவில் என்னை சேர்த்து விட்டாங்க ப்ளே பண்ணுறதுக்கு, கீபோர்ட் ப்ளே பண்ணது. அப்படி தான் படிப்படியாக வந்து சார் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணார். ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா, நிறைய இசைக்கலைஞர்களில் இசையமைப்பாளர்களை உருவாக்கின இடம் கூட சொல்லலாம். நான், ஹாரிஸ் ஜெயராஜ் சார், வித்யாசாகர் சார், நாங்கள் 3 பேருமே அந்த குருகுலத்திலேருந்து வந்தன்றது நாங்கள் பெருமையாக சொல்லியிருப்போம். இது ஹாரிஸ் சார் சொல்லியிருக்கார், அவர் வாயிலேருந்து நிறைய ப்ரமோஷன்ஸை சொல்லியிருக்கார். அதனால் நிறைய இசையமைப்பாளர்கள் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. பட் இந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்களா கேட்டால் எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இவர் கூட இருந்ததுக்காக நாங்கள் பெருமைப்படுறோம். வராத படங்கள் இருக்குது. வந்த படம் இப்போ ஒரு படம் வந்திருக்கு, லோக்கல் சர்க்குங்க எல்லாருக்கும் தெரியும். யோகி பாபு, தினேஷ் மாஸ்டர் நடித்த படம். நல்ல ஒரு ஆவரேஜாக நல்லா போச்சு அந்த படம். பாடல்கள் மிகப்பெரிய, அந்த கண்ணால மைக்கிரி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அது நல்ல ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு அந்த படம். அந்த படம் மூலிமா ஒரு 2 படம் மலையாள படம் பண்ணிகிட்டு இருக்கேன். பப்ஜின்னு ஒரு படம் விஜய் ஸ்ரீ இயக்கத்தில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது கடைசி தோட்டான்னு ஒரு படம் இசையமைச்சுருக்கேன். எங்களுக்காக அந்த பாட்டு கொஞ்சம் பாடுங்களேன். பாட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான். கண்ணால மயக்கிரியே சமக்கட்டையா, உன்னால் சாஞ்சி புட்ட வாழ மாட்டையா, இடிச்சிட்டு போகிறாளே குட் சிறையிலா. இதுக்கப்புறம் கொஞ்சம் தோட் காட்டியிருக்கு. பட் இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பட்டி தொட்டி இந்த பாட்டு 2011 ஒரு ஆல்பம் சாங்காக பண்ணோம். இந்த பாட்டை கானா சுதாகரை வச்சு பண்ண பாடல். இந்த பாடலை வந்து இப்போது லோக்கல் சரக்குன்ற படத்தில் யோகி பாபு சார் ஆட வச்சு ஒரு நல்ல ஒரு ஃபோக் சாங்காக அது ஒரு நல்ல மெகா ஹிட்டாக இருக்குது அந்த படம். முதல் படத்துல ஒரு ஹிட் பாடல் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருந்தும் இசை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலையே, ஏன்? கிடைச்சிட்டு தான் இருக்குது. அதுதான் இப்போ வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு படமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு 3 படம் அவனுக்கு ரிலீஸில் இருக்குது. அடுத்தது பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த வருஷம் வந்து நெக்ஸ்ட் நம்ம படத்தை பார்க்கலாம். நீங்கள் தயாரிப்பாளர் அனுபவம் பற்றி சொல்லுங்களேன். தயாரிப்பாளர்னு சொல்கிறத விட எங்கள் குடும்பத்தின் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஒரு படம் எடுக்கணும்னு குடும்பம் பிளான் பண்ணாங்க. என்னோடய இசைக்காகவே பிளான் பண்ணாங்க. அதுதான் லோக்கல் சரக்கு. அது ஆவரேஜாக நல்லபடியாக போச்சு அந்த படம். எல்லாருக்கும் தெரியும், லோக்கல் சரக்கு யோகி பாபு நடித்த படம், தினேஷ் மாஸ்டர் நடித்த படம். அதில் அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு தயாரிப்பு. ஓகே, நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களும் கற்றுக்கிட்டோம். ஒரு தயாரிப்பாளராக எப்படி இருக்கணும் இண்டஸ்ட்ரியில், நல்லது கெட்டது விஷயங்கள்லாம் எல்லாமே கற்றுக்கிட்டோம். ஒரு லெசனாக இருந்தது எங்களுக்கு ஒரு அந்த படங்கள். தயாரிப்பாளர் அனுபவம் வந்து அதான் சொன்னேனே, நல்ல விஷயங்கள் கம்மி தான். நல்ல விஷயங்களும் இருக்கும், நம்மளுக்கு கஷ்டமான விஷயங்களும் ஏற்படும். அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு படத்தை எடுத்து முடித்து வெளில வரத்துக்குள்ளேயும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது ஒரு தயாரிப்பாளர் ஆனப்புறம் தான் எங்களுக்கு. ஏன்னா நான் ஒரு இசையமைப்பாளர், நான் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட பைசா கேட்பேன். சார் நீங்கள் பைசா கொடுத்தா தான் நான் இசை பண்ண முடியும் அப்படி கேட்குறது ஈஸியாக இருக்குது. ஆனால் அந்த தயாரிப்பாளர் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து உருவாக்குறான்றது நான் அந்த சொந்தமாக தயாரிக்கும் போது தான் அந்த பெயின் எங்களுக்கு தெரியுது. அதனால் பெயினாக இருந்தாலும் அதை கரெக்டாக பண்ணால் தயாரிப்பாளர் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாகலான்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. தயாரிப்பாளரா உங்க முதல் படம் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு போகலனாலும் 2வது படம் எடுக்கிறீங்களே, எப்படி? அதான் என்னை பொறுத்த வரைக்கும் முதல் படம் ஒரு ஆவரேஜான மூவி அது, ஓகே. 2வது படம் வந்து எங்களோட தயாரிப்பு நிறுவனம் வந்து எதுக்காக ஆரம்பித்ததுன்னா, ஒரு குறைந்தபட்ச செலவுகள் எடுத்து நிறைய குட் டேலண்ட்ஸ், இன்றைக்கி நிறைய பெஸ்ட் டேலண்ட் பர்சன்ஸ்லாம் இருக்காங்க. நல்ல கதைகளம், இன்றைக்கி ஆடியன்ஸுக்கு நல்ல கதைகளமாக கொடுக்கணும். என்டர்டெயின்மெண்ட்டோட சுவாரஸ்யமாக இருக்கணும், யதார்த்தமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் படம் எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதை வச்சு தான் இப்போது 2வது படம் தயாரிச்சிருக்கோம், கடைசி தோட்டான்னு. ஒரு மர்டர் மிஸ்ட்ரி தான், யதார்த்தமாக இருக்கும். ஒரு எலாஸ்டிக்காக நீங்கள் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு கமர்ஷியல் ஈவெண்ட்டாக இல்லாமல்
ஒரு யதார்த்த பிளேவாக பண்ணியிருப்பாங்க அந்த படத்தை. அதனால் அந்த ஒரு கதை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அது நல்லபடியாக முடிஞ்சிருக்குது. கடைசி தோட்டா படத்தை ஆடியன்ஸ் எந்த ஒரு காரணத்துக்காக பார்க்கணும்னு நீங்க சொல்வீங்க? படத்தோட இசை மற்றும் படத்தோட மேக்கிங், படத்தோட லெஜண்ட் ராதா ரவி சாரோட ஆக்டிங், இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத விஷயம் பார்க்கலாம். ஏன்னா அவர் நடித்த 410 படம் மேலே நடிச்சிட்டார். ஆனால் இத்தனை வருஷத்தில் அவர் ஒரு ரியாலிட்டி, ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு 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 ஆண் பெண் வந்து எவ்வளோ அந்யுன்யமாக ஒரு குடும்ப தலைவரும் தலைவியும் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு அந்யுன்யத்தை ப்ளே பண்ணி ரியலிஸ்டிக்காக ப்ளே பண்ணார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஏஜ்லேயும் அந்த மனுஷன் வந்து இப்படிலாம் ஒரு ப்ளே பண்ணுறது ரொம்ப எங்களுக்கு ஷூட்டிங் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். ரெண்டாவது ஃபஸ்ட் காப்பி பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்தது. அப்புறம் அவரே கூப்பிட்டு பாராட்டும் போது எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக வந்தது. அதுதான் மெயின். ராதா ரவி சாருக்கு 50வது வருஷம் நீங்க ஏதோ நிகழ்ச்சி பண்ண போறதா கேள்விப்பட்டோம். அதை பத்தி சொல்லுங்க. ஆமாம், எங்களோட ஆடியோ லான்ச்சில் அவரோட 50வது வருஷத்தை கொண்டாடுறோம். ஏன்னா அவரை கொண்டாட வேண்டிய நபர். ஏன்னா அவர் ஒரு லெஜண்ட். அவர் கூட நாங்கள் ஏன்னா நிறையா படத்தில் அவர் ஒரு சின்ன சின்ன ரோலில் தான் எல்லோரும் ப்ளே பண்ணி போயிருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மனிதன் படத்தில் அந்த லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் அந்த இடத்துல ஜட்ஜுக்கு வேறு யாராவது போட்டிருந்தா கூட கண்டிப்பாக ஹிட்டாக இருக்காது அந்த படம். பிரகாஷ் ராஜா சார் கூட யார் நடிக்க வைக்கணும்னும் போது ராதா ரவி சார் தான் வேணும் அப்படின்னு அந்த டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது எதனாலனா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அந்த லெவலில் நடிக்கக்கூடிய ஆள் யார் இருக்காங்க பார்க்கும்போது டேரக்டருக்கே அவர் தான் தோணியிருக்கு. அதனால் அவரே பாருங்கள், பிரகாஷ் ராஜ் சார் கூட நடிக்கிறதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் கூட நடிக்கணும்னா எப்படி, ஏன்னா இந்தியாவில் இன்றைக்கி ஒரு மோஸ்ட் வாண்டட் ஒரு ஆக்டரில் பிரகாஷ் ராஜ் ஒருத்தர். அவர் கூட நம்ம போனோம்னா அவரும் ஹோம்ஒர்க் பண்ணி ஒரு இத்தனைக்கும் லெஜண்ட், எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ். அதனால் அவர் இந்த படத்தை ஃபுல்ஃபில் அவர் தான் இந்த படத்தோட கண்டென்ட்டே. அதனால் அவர் நீங்கள் பார்க்குறது அவருக்காகன்றோட கண்டென்ட். நீங்கள் உள்ள ஸ்க்ரீனில் வந்தீங்கன்னா உங்களால் எழுந்து போகணுன்னு தோணவே தோணாது, அந்தளவுக்கு அஷூரன்ஸ். இப்போ கடைசி தோட்டா படத்தில் யூடியூபர்ஸை நிறைய பேரை நடிக்க வச்சுருக்கீங்க. எல்லாருமே யூடியூபர்ஸை நடிக்க வைக்கிறாங்க. இது என்ன ஒரு வியாபார யுக்தியா? இல்லை, அதை கரெக்டாக. இப்போ நீங்கள் அப்படி சொன்னோன்னா நான் வியாபார யுக்தி போகணுன்னா நான் பெரிய பெரிய காமெடியன்ஸை கூட்டணும். நான் அதை பண்ணலையே. நான் வியாபாரன்றது எனக்கு அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது தயாரிப்பில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, நல்ல கதையம்சம் இருந்தால் நீங்கள் கூட நடிக்கலாம், நானும் நடிக்கலாம், யாரும் இல்லை. மெயினாக கதை மேக்கிங் யதார்த்தமாக இன்றைக்கி நீங்கள் மக்களுக்கு கொடுத்தான்னா இந்த யார் நடிக்கிறோன்றது அப்பாற்பட்ட விஷயம். அதே மாதிரி நீங்கள் யூடியூப்பில் நிறைய பேர் நல்ல நடிகர்களாக இருக்காங்க, நல்ல காமெடியன்ஸ். அதனால் அவங்கள வர வச்சாதான் வந்து எனக்கு டிஆர்பி ஏறணும்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா நீங்கள் சொன்னப்போ நான் பெரிய பெரிய காமெடியன்ஸாக கூப்பிட்டு தான் எனக்கு டிஆர்பி அப்படி இல்லை. நல்ல திறமையானவங்களாக இருக்காங்க. அந்த திறமையானவங்களை கொண்டு வரணும்னு ஒரு ஆசை, அதை கொண்டு வந்துடுவோம். யூடியூபர் சரியா சில பேர் பயன்படுத்தாம பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்றாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? கரெக்டு. நீங்கள் இப்போது அது ஒரு காலத்தில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தாங்க. இப்போ அவங்கள காணும் எனக்கு தெரிஞ்சு. ஒரு ஜிபி முத்து பிரதர் வந்து இப்போ எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு காலத்தில் எல்லாருமே அதை தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, அவங்களுக்கு என்ன வருது. பட் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம் தான். ஏன்னா நீங்கள் சமுதாயத்தை கெடுத்துட்டு இருக்கீங்க இன்டைரக்டாக. ஏன்னா வந்து நீங்கள் எவ்வளோ இதுக்காக வந்து இது மூலிமா உங்களுக்கு வருமானம் வருது தான், ஆனால் அந்த வருமானம் நிற்குமான்னு எனக்கு தெரியாது. அதனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது மிகப்பெரிய தவறு. அது வந்து யாருமே ஆதரிக்க மாட்டாங்க. இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. டேரக்டர் சொல்கிறது தான், இந்த மாதிரி இது ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குது, பட் ராதா ரவி சாரோட ப்ளே பண்ணணும், நீங்கள் தான் பண்ணணுன்ட்டார். பட் நான் சொன்னேன், எனக்கு அது நடிப்பெல்லாம் ஒரு விஷயம் வராது தம்பி, நீங்கள் மியூசிக் டைரக்டர், நான் மியூசிக் வேலை பார்ப்பேன், நீங்கள் சொன்னதை நான் செய்வேன் அப்படின்னேன். இந்த கதாபாத்திரத்துக்கு நீங்கள் தான் நடிச்சாகணும்னு ஒரே ஸ்டாண்ட் பை இல்லை. நான் சொன்னேன், நான் நடித்து பார்ப்பேன், பார்த்துட்டு எனக்கு மானிட்டரில் ஓகே, அது அந்த சீனை நானே பார்க்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்த ஒன்று தான் கன்ஃபர்மேஷன் பண்ணப்போ தான் நான் ஓகே சொல்லுவேன் அப்படின்னேன். பட் பார்க்கும்போது ஓகே, அது நல்லா இருந்ததுனால எல்லாருமே சொன்னாங்க நல்லா இருக்குன்னால ஓகே, நானும் நடிக்க ஆரம்பித்தேன். உங்கள் நடிப்பை பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி என்ன சொன்னாங்க? ஃபேமிலி என்ன சொன்னாங்கன்னா, ஓகே உங்களுக்கு என்ன சொல்கிறது, யதார்த்தமாக இருக்குது, நீங்கள் நடிப்பை வந்து அதையும் செய்யுங்க, உங்களுக்கு என்ன இறைவன் கொடுத்துருக்காங்களோ. ஏன்னா என்னோடய பேஷன் மியூசிக்கு, பட் ப்ரொடக்ஷன் வந்து இன்னி வரைக்கும் வீட்டில் தான் பார்த்துக்கிறாங்க எல்லாமே. ப்ரொடியூசர்ஸ் அதான் என்ன சொல்கிறதுனா, தயாரிப்பு அப்படின்னு ஆரம்பித்தது எல்லாமே வீட்டில் தான். அதனால் ஆக்டிங் வந்தால் அதை ஏற்றுப்பேன். அவங்க அது வந்து நல்லா இருக்குன்னாங்க. ஃபஸ்ட் காப்பி பார்க்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னாங்க.
இந்த படத்தை பார்த்துட்டு ராதா ரவி சார் என்ன சொன்னாரு? ராதா ரவி சார் சொன்ன ஒரே வார்த்தை, ஏன்னா ஷூட்டிங் போகும்போது அவர் எங்ககிட்ட கேட்ட கேள்வி, என்னப்பா துண்டு துண்டாக எடுக்கிறீங்க, ஒன்றுமே புரியல அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, ஆனால் ஏதோ எடுக்கிறீங்கப்பா நீங்கள் அப்படின்னாரு. சரி, அவர் டப்பிங் வந்தார். டப்பிங் வந்து பார்த்துட்டு, என்னடா அங்கே ஒரு மாதிரி எடுத்தீங்க, படம் இங்கே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் டப்பிங் தேட்டரில் எங்களை பாராட்டினார் ஃபஸ்ட்டு. அது அங்கே ஏன்னா 90% அவர் தான் ப்ளே பண்ணுவார் கதையை. அதனால் மேக்ஸிமம் படத்தை அவர் அங்கேயே பார்த்துட்டார். பார்க்கும்போது என்னப்பா அங்கே வேறு மாதிரி இருந்தது, பட் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு டப்பிங் இல்லை எங்களுக்கு ரொம்ப ஒரு பாராட்டுகள் கிடச்சிது. வனிதா விஜயகுமார் அவங்க வந்து பிரில்லியன்ட் நிறைய பேர் ஆக்ட்ரஸ் அவங்க. ஏன்னா படத்துக்கும் அவங்க டைட்டிலுக்கும் எனக்கு சம்பந்தமே தெரிஞ்சு இல்லாம ஏன் வச்சிருப்பாங்க. இன்னும் உங்க அவங்க பெரிய கடைசி லெவலில் தோட்ட வரலன்றது படம் எப்படி தெரியல. பட் இருந்தாலும் அவங்க படத்துக்கும் டைட்டிலுக்கும் ஒரு சம்பந்தம் பிரில்லியன்ட் இருக்கா? ஆக்ட்ரஸ். ஏன்னா நம்ம என்ன கண்டென்ட் சொன்னோமோ அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சீன் நம்ம வேறு சீன் எடுத்துகிட்டு இருக்கோம்னா அந்த அவங்களோட சீன்ஸை உள்ள ரூமில் உட்காந்துக்கிட்டு ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி, இந்த மாதிரி கவுண்டர் வந்து ஏன்னா அவங்களோட ராதாரவி சார் தான் காம்பினேஷன்ஸ் நிறைய இருக்கும். பட் எந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம ராதாரவி சாரை கூட கரெக்டாக நம்ம மேனேஜ் பண்ணி போக முடியுன்ற ஹோம்ஒர்க் நிறையவே பண்ணாங்க. பட் பெஸ்ட் ஆக்ட்ரஸாக ஃப்யூச்சரில் வந்து நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிமேல் வரும் காலகட்டத்தில் இப்போ ஒரு படம் வந்துருக்கு நினைக்கிறேன். இப்போ தண்டுபாளையம் ஒரு படம் வருது கேள்விப்பட்டேன். ஏன்னா அந்த டேரக்டர் பெரிய டேரக்டர் அவர். பட் நிறைய படம் வசந்த பாலன் சார் படத்துக்கு நடிச்சிருக்காங்க. பட் இந்த கடைசி தோட்டா வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடைசி தோட்டால அவங்களுக்கு எந்த மாதிரியான கேரக்டர் சார்? அதான் ஒரு முக்கியமானவங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்க. பட் அதுதான் அவங்க இன்ட்டு, அதை நான் கதை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க த்ரூஅவுட்டாக வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய சஸ்பென்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும். அந்த கண்டென்ட்டில் நீங்கள் படம் உட்காரும்போது தெரிஞ்சிடும் யார் யார் என்ன ப்ளே ஆஃப் பண்ணுறாங்கன்னு. இதில் இந்த ஹீரோ இவங்க ஹீரோயின் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே ஒரு ப்ளே பண்ணுவாங்க. ராதாரவி சார் ஒரு ப்ளே பண்ணுவார், ஸ்ரீகுமார் ஒரு ப்ளே பண்ணுவாங்க, வனிதா ஒரு ப்ளே பண்ணுவாங்க, வையாபுரி ஒரு ப்ளே பண்ணுவார், இந்த யூடியூப் டீம் ஒரு ப்ளே பண்ணுவாங்க. இது எல்லா ப்ளே சேர்ந்தது தான் இந்த படம் ரொம்ப ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு நல்ல ஒரு படம் தயாரிச்சிருக்கேன்னு இப்போ சந்தோஷப்பட்டேன். கரெக்டாக இருக்கும், அதுக்காக தான் வச்சது. ஏன்னா இந்த கடைசி தோட்டா அந்த பேர் வந்து அந்த கதையில் இருக்கும். அதுக்காக தான் அந்த பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினோம். அதனால் முதல்ல நான் கேட்கும்போது வேறு ஒரு டீம் கேட்டாங்க, ஒரு பெரிய டீம் பேர் சொல்லணும்ல. அதனால் இந்த நேரத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ண தலைவருக்கு நன்றி. ஏன்னா தலைவர் வந்து விஜயமுரளி சார் சொல்லி, அதனால் எங்கள் பிஆர்ஓ சத்யா அந்நேரம் முயற்சி பண்ணி தான் இந்த டைட்டில் எங்கிட்டே இருந்தது. அதனால் ஏன்னா ஒரு பெரிய நிறுவனம் கேட்டாங்க அந்த விஷயத்த. அதனால் இந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்வி. இப்ப கதை திருட்டுன்னு நிறைய புகார் போயிட்டு இருக்கு. ரீசெண்டா ராமராஜன் சார் நடிச்ச சாமானியன் கதை திருட்டுன்னு சொல்றாங்க. அத பத்தி உங்க கருத்து என்ன? இன்னும் அது கரெக்டான விஷயமா நான் இன்னும் அதை பார்க்கல. கதை திருட்டுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் வந்து படத்தை எடுத்து முடித்து எல்லாருமே இந்த கதை திருட்டு எப்போ சொல்கிறாங்கன்னா படம் பார்க்கும்போது தான் சொல்கிறாங்க. கதை திருட்டு ஆரம்பிக்கும் போதோ இல்லை ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது யாரும் வரதில்லை. ஏன்னா அந்த கதையை வேறு பதிவு பண்ண மாட்டேன்றாங்க. கேட்டால் கடைசியில் ஏன் கதைன்றாங்க. பட்டு உண்மையா பொய்யான்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. பட் ஒரு படம் எடுத்து முடித்து ஒரு ஃபஸ்ட் காப்பி ஆனப்புறம் என் கதை சொல்கிறது அது ஒரு ஏற்றுக்க முடியாத விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தயாரிப்பாளர் எவ்வளோ பாதிக்கப்பட போகிறான்னு நம்ம யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றோம். அவ்வளோ பெரிய படம் எடுத்து வச்சுருப்பார், பல கோடியை போட்டு. திடீர்னு ஏன் கதை அப்படின்னு சொல்லும்போது அது பூஜை போடும்போது தெரியாதா, அந்த கதை டிஸ்கஷன் பண்ணும்போது தெரியாதா, இல்லை அந்த கதை போயின்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கதை போயின்னு இருக்குன்னு தெரியாமல் யாருக்கும் இருக்க போதில்லை. கண்டிப்பாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போயிருக்கணும், எவ்வளோ நடந்திருக்கும். அதனால் இது இவ்வளோ பாதிக்கப்பட போகிறது தயாரிப்பாளர் தான். அதனால் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் சப்போர்ட் நான் வந்து படம் முடிஞ்சப்புறம் சொல்கிறவங்களும் நான் சப்போர்ட் பண்ண மாதிரி நான் இல்லை. இசையமைப்பாளராக ஆயிட்டீங்க, தயாரிப்பாளராகவும் ஆயிட்டீங்க, நடிகராகவும் ஆயிட்டீங்க. அடுத்து டைரக்ஷன் பண்ணுவீங்களா? இல்லை, அது எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அது என்னோட ஒரே ஒரு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இசை தான். இசை வந்து ஒரு பெஸ்ட்டாக கொடுக்கணும், நிறைய படங்கள் பண்ணணும். வேறு ஜானர்ஸில் வந்துட்டுருக்கு, கதை கேட்டுட்ருக்கேன், சொல்லிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு ஹாரர் மூவி பண்ணுறேன் மியூசிக்கு. அதனால் எனக்கு நான் வந்து என்னோடய பேர் வந்து நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல இசைப்பாளர் வரணும்னு ஆசைப்பட்றேன். அது நல்லபடியாக வந்துட்டுருக்கு. தயாரிப்பு அது மட்டும் போயிட்டுருக்கோம். எங்களோட ஃபேமிலி என்னென்ன படங்கள் கதை கேட்டு பண்ணுறாங்களோ அது மட்டும் போயிட்டுருக்கோம். நடிப்புன்றது கூப்பிட்டாங்கன்னா படம் பார்த்துட்டு கூப்பிட்டா நடிப்பேன். அதனால் என்னோடய மேஜர் பேஷன் வந்து இசை தான். இப்போ எழுத்து முக்கியமா இசை முக்கியமான ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. அதுக்கு உங்க கருத்து என்ன? எழுத்து முக்கியமா இசை முக்கியமா கரெக்டு. இதில் ரெண்டுமே முக்கியம்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும்
இதில் தயாரிப்பாளரும் முக்கியம்னு கொஞ்சம் நினச்சிக்கோங்க. ஏன்னா இதில் பணம் போட்ட முதலாளி நம்ம யாருமே நினைக்கிறதே இல்லை. அதனால் வந்து அந்த விஷயத்துக்குள்ளே வர்றது வந்து இசைஞானி ஐயாவை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு லெஜெண்ட், ஒரு இசைஞானி. பட் இருந்தாலும் அங்கே அவங்களுக்குள்ள என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போயிட்டுருக்குன்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தயாரித்து ஒரு வட்டிக்கு வாங்கி வீடை விற்று எல்லாம் பண்ணி தயாரிப்பாளருக்கு எந்த உரிமையும் நிறையா படத்துக்கு கிடைக்காம இன்றைக்கி நிறையா தயாரிப்பாளர் கஷ்டப்படுறதுக்கு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நிறையா உங்ககிட்ட நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் மாதிரி யூடியூப் சேனல்ஸ்லாம் இனிமேல் கொஞ்சம் தயாரிப்பு இந்த நலிந்த தயாரிப்பாளர்லாம் கொஞ்சம் போய் இன்டர்வியூ விடுங்க தயவுசெய்து. அப்போ தான் நிறையா கஷ்டங்கள் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பிதாமகன் அந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் அதோட ஆனால் பட் யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, பண்ணாங்களே இல்லைன்னு தெரியும். பட் இருந்தாலும் ஏன் இவ்வளோ பெரிய படம் ஹிட் பண்ண கொடுத்த ஒரு தயாரிப்பாளர் ஏன் அப்படி இருக்காருன்ற கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியல. அதனால் எல்லாம் தயாரிப்பாளருக்கே சொந்தமானது விஷயங்கள் நான் சொல்கிறது தான் என்னோடய கருத்து. ஏன்னா நான் ஒரு இசையமைப்பாளர் தான், எனக்கு வழி வந்து தயாரிப்பாளர் ஆனப்புறம் தான் தெரிஞ்சது எவ்வளோ வழின்றது. அதனால் தயாரிப்பாளரை முதல்ல தயவுசெய்து அவங்கள முதல்ல கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்றைக்கி இசையமைப்பாளரோ டைரக்டரோ அந்த 24 கிராஃப்ட்டு வேலை செய்ய போதில்லை. தயாரிப்பு நிறுவனம் இழுத்து மூடிட்டிங்கன்னா மற்ற 24 கிராஃப்ட்டு ஓட போதில்லை. அதனால் எல்லாருக்கும் உண்டான அங்கீகாரமும் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி தயாரிப்பாளரையும் நம்ம சேஃபாக பார்த்துக்க வேண்டியது நம்ம 24 கிராஃப்டோட பொறுப்பு. வனிதா விஜயகுமார் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது? ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி நடந்துக்கிட்டாங்க? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட டெடிகேஷன் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்ன நெகட்டிவாக சொன்னாங்க. இந்த மாதிரி வர மாட்டாங்க, கரெக்டாக வர மாட்டாங்க, கரெக்டாக இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க அப்படின்வாங்க. பட் எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா வந்த நாள்லேருந்து முதல்ல அவங்க ஆஃபீஸ்க்கு வந்ததுலேருந்து அவங்களுக்கு ஏதாவது வின் பண்ணணும், ஜெயிக்கணும், அப்படி நல்ல ரோல் கிடைக்குமா அப்படின்னு நினச்சி தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் படம் வந்து போனது, அவங்க நடித்தது, டப்பிங் பண்ணதுலேருந்து அது வரைக்கும் அவங்களாவே இன்வால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், என்ன மாதிரி என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு டைரக்டரோட அவங்க டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஹோம்ஒர்க்காக இருந்தது, பெரிய விஷயமா இருந்தது. அதனால் நிறைய ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்காம போகும். பட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஷீ இஸ் அ டெடிக்கேட்டட் உமன். அந்த எந்த ரோல் கொடுத்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச ஃப்யூச்சரில் இந்த படம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக. கடைசி தோட்டா பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க? கடைசி தோட்டா அவங்க இன்னும் பார்க்கல, இப்போ வரைக்கும் அப்டேட் பார்க்கல. அவங்க மேபி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சொல்லுவாங்க இது ஒரு பெஸ்ட்டு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அவங்க நடித்ததுலே, ஏன்னா அவங்க விஜய் சாரோட நடிச்சிருக்காங்க, ஹீரோயின் வச்சுருக்காங்க, எல்லாரும் நடிச்சிருக்காங்க. பட் ஒரு சேலஞ்சிங்காக ராதாரவி சாரோட ஒரு அக்ரெசிவாக நடிக்கணுன்றது ஒரு பெரிய விஷயம். அதனால் அவங்களுக்கு இது ஒரு படம் மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்கும் கண்டிப்பாக. இல்லை, அவங்க டப்பிங் பேசியிருக்காங்களே. டப்பிங் பேசி முடிச்சாங்க. டப்பிங் போதே பார்த்தாங்க, படம் பார்த்து நல்லா வந்திருக்கு, ரொம்ப அக்ரெசிவாக வந்திருக்கு, நான் எதிர்பார்க்கல இவ்வளோ பெஸ்ட்டாக வரும்னு சொல்லி சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால தான் அவங்க இன்னும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க எப்போ ரிலீஸ்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா படம் டப்பிங் வரும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இந்த படம் எப்படி வரப்போகுதுன்றது தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க ரோல் என்னன்றது அவங்களுக்கு தெரியும். அந்த ப்ளே வந்து ஒரு பிரம்மாண்டமான ப்ளேவாக இருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரோல் வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கும். இவ்வளவு நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். இதை பார்த்துட்டு கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும் அலோ சிட்டி டிவி சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். மறக்காமல் எல்லோரும் எந்த படமாக இருந்தாலும் சரி தேட்டருக்கு போய் பாருங்கள். சின்ன படமோ பெரிய படமோ தேட்டருக்கு போய் பார்த்தா தான் நிறைய புது படங்கள்லாம் வரும், நிறைய புது தயாரிப்பாளர் வருவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி யதார்த்த கண்டென்ட்லாம் படங்கள் வரும். நீங்கள் அதை ஆதரவு கொடுத்தா தான். அதனால் மக்களாக நீங்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சின்ன படத்துக்கு மெயினாக சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லி தேங்க்யூ.